அடிங்க கமான் கமான் அவ்வளவுதான் சூப்பர்க்கா 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 பயங்கரமா அடிங்க வயலுக்கு போயிருங்க அங்க பின்னாடி சுத்துங்க இன்னும் அவ்வளவுதான் லாஸ்ட் நவருங்க சொல்றா அவ்வளவுதான் ஒண்ணு அவுட் அக்கா அவ்வளவுதான் ஓகேடா பிலாலு கிட்ஸுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற இளவட்ட பசங்க, இளைய தலைமுறைகள், இளரத்தம் அப்படின்னு எக்கச்சக்கமா ஏதாவது சொல்லிட்டே இருக்கலாம். அவங்களுக்காக வந்து வீர விளையாட்டு வைக்கலாம். ஜல்லிக்கட்டுல உரியடி அதுவும் ஒரு மாதிரி வீர விளையாட்டு தானே. உரியடி வச்சிடலாமா? ஆனா வந்து ஒரு 15 சுத்தாவது சுத்தி விட்டு தான் அடிக்கிறக்கே தாட்டி விடணும். அப்போ ஓகே 15 கூட 20 கூட சுத்தலாம். ஓ விருப்பம். சுத்து அவங்க கண்ணை கட்டி விட்டு எங்கேயோ ஏதோ காட்டுக்குள்ள கூட போயிட்டு நைட்டு கூட வீட்டுக்கு வரட்டும். சரியா? ஓகே வச்சிடலாமா? ஓகே வச்சிருவோம். எல்லாம் பானை உடைக்கிறவங்க எல்லாருமே அந்த பக்கம் வந்துருங்க. வச்சிருவோம். ஓகே எல்லாரும் வாங்க. ஓகே உரியடி இருக்கிற யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்கலாம் வந்து பேர் கொடுத்துருங்க. முன்னாடியே ரெடி பண்ணிடுவாங்க. உரியடி அடிக்கிறது யாரா ரெடியா இருக்கீங்க? அப்புறம் கயிறு இழுக்கிறதுக்கு வந்து பசங்க எல்லாம் ரெடியா இருந்தீங்கன்னா அதுவும் போய் கொடுத்துருங்க. அது ரெடியா இருக்கு. அடுத்து அந்த கேமுக்குலாம் போயிடலாம். ஓகேங்களா? பெண்கள் சைடுல இருந்து பேர் கொடுத்துருங்க. உரியடிக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. 3 தடவை மட்டும் தான் அடிக்கணும். ஓகேவா? ஓகே அக்கா இருங்க. 3 ரூல்ஸ் மட்டும் சொல்லிடுறோம். 3 தடவை தான் கை வந்து ஓங்கறது அடிக்கிற ட்ரை பண்றது 3 டைம் தான். ஓகேங்களா? யாராவது இவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்றக்கு யாராவது அக்கா இருங்க. இது போவோம். வெயிட் பண்ணுங்க. இவங்க கூட வந்தது யாரு? இவங்க கூட வந்தவங்க. சரி அக்கா இவங்கள மட்டும் அங்க கடைசி கூட்டி வந்துருங்க. கடைசி கூட்டி போங்க. நீங்களா? அக்கா ஹெல்ப் பண்றீங்களா? அப்படியே பின்னாடி வந்துருங்க. அப்படியே பின்னாடி வாங்க. அக்கா தள்ளிக்காங்க. அக்கா அப்படியே பின்னாடி கூட்டு போங்கண்ணே. நீங்க மட்டும் தனியா போறீங்க. கூட்டு போங்கண்ணே. பின்னாடி இங்க வாங்க. வழி சொல்லுங்க. இங்க அப்படி பின்னாடி வாங்க. அக்கா ரொம்ப பொறுமையா வரீங்க. ஆக்சுவலா இதுல ஜெயிக்கிற ஒருத்தவங்களுக்கு அண்ணா இங்க வந்துருங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ரொம்ப எதிர்பார்க்க. நான் நிக்கிற இடத்துக்கு கூட்டி வந்துருங்க. அதான் கோல போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு மிக்ஸி, இப்ப ஜெயிக்கிறவங்களுக்கு மிக்ஸி, அடுத்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு மிக்ஸி. அதான் பொங்கல் வச்சவங்க எல்லாருக்குமே மெடல் இருக்கு. ஓகேவா? எல்லாருக்குமே ஆறுதல் பரிசு. சோப்பு டப்பா கொடுக்க மாட்டோம், மெடல் கொடுப்போம். ஓகே இருக்கு மிக்ஸி. அதே மாதிரி ஆண்கள் யார் உடைச்சாலும் மிக்ஸி வந்தீங்கன்னா அக்காவை சுத்தி விடலாம். இல்லக்கா நீங்க சுத்த கூடாது. நாங்க தான் சுத்தி விடுவோம். அது நம்ம டீம்ல இருந்து சிங்கங்கள், நம்ம சேனல்ல இருந்து வந்த காவியா, அரிணி. நம்ம சேனல்ல இருந்து வந்த அந்த 2 சிங்கங்கள் எங்க வாங்க. மிக்ஸி உனக்கு வேணும்னு நினைச்சனா கஷ்டமா சுத்தி விடு. வாங்க காவியான்னு ஒரு வேணாம் அவங்க ஈஸியா சுத்தி விடு. அவ்வளவுதான். காவியா கமான் சுத்தி விட்டுருங்க அரிணி. சரியா? கரகரன்னு சுத்துங்க பாப்போம். ஓகே இதுதான் அந்த கரகரவா? ஓகே தான் பானா. 5 தான் சுத்தி இருக்கு. ஓகே பரவாயில்ல. கம்ப கொடுங்க. கையை கொடுங்க. ஓகே மேல தூக்கு. அக்கா கரெக்ட்டா போயிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா. சூப்பர். எல்லாம் கரெக்ட்டா போறாங்க. ஐயோ விக்டில வைக்கலையோ. அவ்வளவுதான். ஐயோ வந்துட்டாங்கடா கரெக்ட்டா. கரெக்ட்டா வந்துட்டாங்க. அக்கா போதும் நிப்பாட்டுங்க. போதும் அவ்வளவுதான். அடிக்க வந்துட்டாங்க. கரெக்ட்டா இருக்கு. ஒரு அடியை போடுங்க பாப்போம். என்ன பின்னாடி வந்துட்டாங்க. ஐயா அக்கா தப்பா வரீங்கக்கா. அண்ணன் சும்மா சொல்றாரு. அவரை காலையில நீங்க அடிச்சீங்கன்னு சும்மா சொல்றாரு. அவ்வளவுதான். அடிங்க அவ்வளவுதான். அடிங்க கமான் அவ்வளவுதான். சூப்பர்க்கா. வயலுக்கு போயிருங்க. அங்க பின்னாடி
அடிங்க அப்படியே அடிங்க பாப்பா அப்படியே அடிங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் எங்கேயோ போயிருக்காங்க எங்கேயோ நின்று இருக்காங்க அவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா இருக்கீங்க ஐயோ தப்பா போயிட்டாங்க அப்படிதான் சூப்பர் அக்கா கம்பத்தை தொட்டு சீக்கிரம் ஓடிமா அடி அவனதான் அடி அவ்வளவுதான் டைம்ஸ் அப் அப்படியே நில்லுங்க அப்படியே திறந்து விடுங்க போங்க அப்படியே அட்டென்ஷன் அவ்வளவுதான் கரெக்டா நிக்கிறீங்கக்கா அங்கிட்டு இருக்கு வேற கிலோமீட்டர் அது கொடுங்க அடுத்த சிங்கப்பன் யாரு அக்கா வந்துட்டாங்க அக்கா வாங்க ஏய் நல்லா சுத்தி விடுங்க ஹரிணி என்ன நீங்க அப்புறம் அதுவே இப்படி போனாங்க பாத்தீங்களா பரவாயில்ல நல்லா சுத்தணும் விழுந்துற போறாங்க மூச்சு கண்டிப்பா நீங்க மூச்சு விடலாம்க்கா அக்கா அடிச்சிருவீங்க நம்பிக்கை இருக்கா அவர் மண்டையில அடிங்க யாரு முன்னாடி இருக்காங்களோ அவங்க மண்டை மடையும் கேமராமேன்ஸ் யாரு முன்னாடி இருக்காங்களோ அவங்க மண்டையில தான் அடிப்பாங்களாம் அதனால கொஞ்சம் சேஃபா இருந்துக்கங்க சரியா நேரா வைங்க இங்க வாங்க அக்கா சுத்து ஓகே அக்கா சுத்த விடுங்க சுத்துங்க இன்னும் அவ்வளவுதான் லாஸ்ட் ஓகே ஃபைன் அக்கா புடிங்க இந்தாங்க சூப்பர் நேரா விட்டீங்க போங்க அக்கா அவ்வளவுதான் போங்க அப்படியே நேரா அப்படியே பழனி படி 10 ஸ்டெப் போங்க பாப்பா சூப்பர் சொல்றா ஒண்ணு ஏய் நவருங்க ஏய் சூப்பர்க்கா அடிக்கா ஓகே அப்படியே லெஃப்ட் அக்கா ரைட் இல்லக்கா லெஃப்ட்க்கா அவ்வளவுதான்க்கா கொஞ்சம் முன்னாடி வாங்க அவுட் அக்கா அவ்வளவுதான் இல்ல புடிங்க வர கரெக்டா வந்துட்டீங்க மேல பாருங்க இல்ல எல்லாரும் உரியடி வந்து இப்படி அடிச்சு நான் பாத்துருக்கேன் அதுன்னு இப்படி ஏதோ பிளான் பண்ணி தான் அடிச்சீங்க யாரை பிளான் பண்ணி அடிச்சீங்க அந்த கேமரா பாருங்க அடுத்தது வாங்க அடிச்சீங்க அப்படியெல்லாம் இல்ல அப்புறம் எதுக்கு இப்படி வீசுனீங்க பிலால் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அவ்வளவுதான் ஓகே ஜஸ்ட் ஃபார் ஃபன் முடிஞ்சு ஓகே அடுத்த சிங்கப்பெண் இங்க ரெடியா இருக்காங்க அடுத்த சிங்கப்பெண் வாங்க ஜெம் டிவியோட பெண் அதையும் கட்டி விட்டுருங்க கண்ணில் கட்டி விட்டுருங்க அப்படியே பிலால் இங்க வா என்னடா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன் நானும் தான் தப்பிச்சிட்டேன் அக்கா நீங்க வீசு அக்கா நீங்க வீசு இன்னாலும் இவனை பதம் மாத்திருக்கோம் அந்த கம்பு இவனை பரவாயில்ல நான் உங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்ல நான் உங்களுக்கு லீவ் போட்டு வீட்டுக்கு போயிருப்பேன் இல்ல ஒண்ணும் இல்ல தம்பி நான் ஊருக்கு போகணும்பா சரியா ஞாபகம் இருக்குல்ல இல்ல நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா நானே மிக்ஸி வாங்கி கொடுத்துட்டேன் மிஸ் பண்ணிட்டீங்க ஓகே சுத்தி விடுங்க பக்கமா இருக்காங்க பின்னாடி வாங்க என்ன அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா அவங்க இங்க வந்து கமான் சுத்தி விடுங்க ஓகே சுத்தி விடுங்க ஒரு 10-15 சுத்தி விடுங்க இவங்கள அதனால 20 கூட சுத்தலாம் அவ்வளவுதான் ஓகே இந்தாங்க பிடிங்க பிடிச்சிங்களா அவ்வளவுதான் சூப்பர் அவ்வளவுதான் பக்கத்துல வந்துட்டீங்க பக்கத்துல நெருங்கிட்டீங்க ரைட் அடிய போட்டுருங்க சொல்றேன் அவ்வளவுதான் சூப்பர்க்கா அண்ணே ஒரே ஹஸ்பண்ட் யாரு எங்க அதான் சேஃபா அங்கிட்டு போயிட்டு அண்ணா தெரிஞ்ச டார்கெட் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் டார்கெட் உங்களை தான் சேஃபா எஸ் ஆயிட்டீங்க அவ்வளவுதான் அடுத்தது யாரு அடுத்த சிங்கப்பெண்
அக்கா பேரு பொன்னியம்மாவா? இன்னொரு ஆளா? 5 பேர் தான் சொன்னாங்க. எனக்கு இருட்டாயிட்டு இருக்கு. யாருக்கு அங்க சுத்தி விட்டது? பசங்களுக்கு வைக்கணும். அதனால தான். தனியா ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அங்க, வேற எதுவும் இல்ல. அக்கா உங்க கொண்டைக்காகவே நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அக்கா. ஓகே ரெடி. அக்காவை சுத்தி விடுங்க. அக்கா 7 சுத்துங்கக்கா உங்களுக்கு. அக்கா உங்க கொண்டைக்காகவே 7கா. அவங்க பானை அடிக்கலாம் வரல, அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஏய் புடிங்க கம்ப புடிங்க. புடிங்க அவ்வளவுதான். போங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான். போங்க நேரா போங்க, நேரா போங்க. அவ்வளவு அடியா 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 அடியா. அப்படியே லெஃப்ட் வா, லெஃப்ட் லெஃப்ட். அக்கா இன்னொரு 5 மீட்டர். லெஃப்ட் லெஃப்ட். ரைட் ரைட். முன்னாடி அப்படியே முன்னாடி முன்னாடி. ரைட் ரைட். அவ்வளவுதான். பாருங்க பாருங்க. ஓகே ஓகே. அப்படிதான் அப்படி 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 லெஃப்ட் லெஃப்ட் ரைட் 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 ரைட். 5 ரூபா 5 ரூபா. சிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். கரெக்ட் கரெக்ட். நேரா நேரா நேரா. வெல்ரிக்கா வெல்ரிக்கா வெல்ரிக்கா. நேரா போங்க. இந்த பக்கம் திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க. கரெக்டா இருக்கீங்க கரெக்டா இருக்கீங்க. ஓகே 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 ஓகே. அடிக்க போறாங்க அடிக்க போறாங்க அடிக்க போறாங்க. ரைட் 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 திரும்புங்க. கா அடிக்க அடிக்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அடி அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். போங்க போங்க போங்க. போடுங்க அடிய போடுங்க அடிய போடுங்க. பின்னாடி 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 ஆள் நிக்கிறாங்க. பின்னாடி ஆள் நிக்கிறாங்க. பின்னாடி ஆள் நிக்கிறாங்க. பின்னாடி ஆள் நிக்கிறாங்க. பின்னாடி ஆள் பின்னாடி ஆளு பின்னாடி ஆள் நிக்கிறாங்க. பின்னாடி ஆளு பின்னாடி ஆளு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏய் பாப்பா என்ன பண்ற நீ? அமைதியா இரு. ஏய் போடு போடு போடு. அடி 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 அடி. அவ்வளவுதான். அண்ணா அண்ணா ஒண்ணு 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 ஒண்ணு. ஏய் ஏய் பாத்துட்டாங்கடா. ஏய் பாத்துட்டாங்கடா. கரெக்டா கரெக்டா புடிச்சீங்க. நான் கூட மிக்ஸி போயிருச்சு போல அப்படின்னு நினைச்சேன். இருக்கு மிக்ஸி இருக்கு. ஓகே அடுத்த அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? அடுத்த சிங்கம் வாங்க வாங்க. நீங்களா? வாங்க ஹரிணி சுத்த விடுங்க. ரோபோட்ட சுத்துறாங்களே. ஓகே சிட்டி ரோபோட்ட நிப்பாட்டுங்க. ஜிஜோ அவ்வளவுதான் நேரா வாங்க. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். ஏய் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க பசங்க தள்ளிக்கோங்க பசங்க தள்ளிக்கோங்க. ஏய் பசங்க பக்கம் போறாங்கடா தள்ளிக்கோங்கடா. கோயிலுக்கு சாயந்தரம் போல வாங்க. தாத்தா ஏய் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏய் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க. ஏய் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க. அக்கா விட்ட பண்ணாதீங்க. ஏய் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க. போயிட்டு இருக்காங்க. ஓகே என்னடா பண்ற? போங்க போங்க ஸ்ட்ரைட்டா போங்க ஸ்ட்ரைட்டா போங்க ஸ்ட்ரைட்டா போங்க. ஐயா ஐயா யாரும் உள்ள வராதீங்க. ஏய் யாரும் உள்ள வராதீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. ஏய் ஏய் உள்ள உள்ள. ஏய் ஏய் கைய பிடிச்சு போறீங்க. ஏய் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க. ஏய் தள்ளி. அவ்வளவுதான் அவ்வளவுதான். லெஃப்ட் லெஃப்ட்க்கா லெஃப்ட்க்கா. அக்கா லெஃப்ட் லெஃப்ட். அவ்வளவுதான்
பொழக்க போகுது. அவ்வளவுதான். மண்டை பொழக்க போகுது. அவ்வளவுதான்க்கா. மண்டை பாத்துக்கோங்க. போடுங்க. அடி 6 2 3 அரோகரா. பயங்கரம். எல்லாம் கொஞ்சம் வந்துக்கோ. அப்படியே கொஞ்சம் distance. அக்கா வின் பண்ணிருக்கீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மிக்ஸி கொடுத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு போவேன். மிக்ஸி கொடுங்க, சாமி கும்பிட்டு கிளம்புறேன். அவ்வளவுதான். ஃபேமிலிலாம் உள்ள இருக்காங்க. அப்ப நீங்க விளையாண்டத ஃபேமிலி யாரும் பார்க்கலையா? சித்தி மட்டும் பார்த்தாங்க. கூப்பிட்டு வருவாங்க எல்லாத்தையும் போயிட்டு. ஓ, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ள போனீங்களா? சித்தி கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு வந்தேன். இல்ல கண்ணை கட்டிட்டு போனீங்களா கோயிலுக்குள்ள, அதனால எதுக்கு போனீங்க? அதெல்லாம் தெரியாது. பட் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ஸ்ட்ரைட்டா வா நீங்க, நிறைய பேர் ரைட் இல்ல. யாரோ ஒரு பொண்ணு வந்து அக்கா இப்படி போங்கன்னு தள்ளி விட்டுச்சா. உங்க கைய இந்த புள்ள எங்கது? இந்த புள்ள தான். சரி, ஓகேங்கா, சூப்பர்ங்கா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. ஓகேங்கா. எதிர்பார்த்தீங்களா மிக்ஸி போய்டும்ட்டு? இல்ல அப்படி எது நார்மலா விளையாடுறது. மிக்ஸி போய்டும். ஒரு மிக்ஸி நாங்க ஆட்டே போடலாம் நினைச்சோம். சரி, ஆனா நான் தாங்க பாத்துக்கலாம். நான் தான்டா ஹெல்ப் பண்ணேன் அந்த அக்காக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ரொம்ப தேங்க்ஸ். அவ தேங்க்ஸ் எதிர்பார்க்கல. அவ ஒரு மிக்ஸி ஜார் எதிர்பார்க்கறான். அதை கொடுத்து விட்டுருங்க அவனுக்கு. அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர்ங்கா, ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர்க்கா. மிக்ஸி மட்டும் மறக்காம வாங்கிட்டு போங்க. இன்னொரு கேம் மட்டும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. அந்த கேம் பார்த்தாச்சு. அதாவது உரியடி பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கடைசியா தகாஃபார் வச்சு நம்ம சிறப்பா முடிச்சிரோம். தகாஃபார்னா அந்த கயிறு வச்சு இழுப்பாங்களே அதானே? தகாஃபார்னா வேற என்ன? தமிழ்ல சொல்றா. கயிறு இழுக்கிற போட்டி அப்படின்னு சொல்லு. அப்பதான் தெரியும். கயிறு இழுக்கிற போட்டி வந்து நடக்க போகுது. ஓகே. அதுல கலந்துக்கிறலாம் வந்து ரெடி நின்னுட்டாங்க. இப்போ அந்த கேம் வச்சு யார் வின் பண்றாங்க? ஆனா முக்கியமான விஷயம் என்ன பண்ணா, இதுல வந்து அவங்க 2 பேருக்கும் போட்டி இல்ல, உனக்கு எனக்கும் போட்டி. ஓகே, உனக்கும் எனக்கும். என்னோட நான் ஒரு டீம் எடுத்துக்கிறேன், நீ ஒரு டீம் எடுத்துக்கோ. சரி, யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். இதுல வந்து ஆண்களும் விளையாட போறாங்க, பெண்களும் விளையாட போறாங்க. இது ஆண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா. ஓகே ஓகே, போயிடலாம் வாங்க. என்ன நம்மள நிக்க வச்சிட்டாங்க? இப்போ நம்ம 2 ஆண் சிங்கங்களை இறக்கி இருக்கோம் பாரு. இப்போ தகாஃபார்ல போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஒரே நிமிஷம். டீம் பேர் என்ன? என் போட்டி சார்பட்டா பரம்பரை. இது எங்க டீம். ஜோதி 7 ஸ்டார். ஜோதி 7 ஸ்டார். ஆமா, சார்பட்டா பரம்பரை ஜோதி 7 ஸ்டார்ஸ். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க. ரெடி 1 2 3. கம் ஆன். அடேங்கப்பா 9 பேர். அடேங்கப்பா 9 பேரு வாகை சூடியது. 3 கேம்ல இப்ப 2 எடுத்துட்டீங்களா? இதான் லாஸ்ட். 3 2 1 ஸ்டார்ட். அடேங்கப்பா 9 பேர். கம் ஆன் பிளான். முடியும். இழுங்க. நான் பின்னாடி இழுங்கண்ணா. இழுங்க. முதல்ல வந்து அந்த உரியடிக்கான பிரைஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகே, உரியடிக்கான பிரைஸை கொடுத்துடலாம்ப்பா. அதாவது இதுக்கு வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து அண்ணன் தான். ஏன்னு கேள்வி கேட்கலாம். அதாவது இன்னைக்கு காலில இருந்து இங்கே நடந்த எல்லா வேலையுமே ஒத்தாளா இவர் தான் பார்த்தாரு. ஆமா, அதில் காலைல நாங்கள் ஒரு 7 மணிக்கு வந்தோம். 7 மணிலேருந்து இவர் எங்கள் கூட இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இவர் இல்லைன்னா இந்த இடத்துல நாங்கள் இப்போ ஸ்டேஜ் போட்டிருக்க முடியாது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அதனால மொதல் பிரைஸ் வந்து அண்ணன் கொடுப்பாரு. யுரேகா ஸ்ரீ ஃப்ரம் சென்னை. கோயிலுக்கு வந்தாங்க, போட்டி நடந்துச்சு, வந்தாங்க, அடிச்சேன். சிவனை பார்க்க வந்தாங்களாம், அடிச்சாங்க, பிரைஸ் வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா, சே எப்படி ஒரு லக்குடா. நான் பல ஊருக்கு போயிருக்கேன், ஒரு வெஞ்சல கிண்ணம் கூட கிடைச்சதுலடா. நான் ஏதாவது மிக்ஸி மிச்சம் போகும் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் நினைச்சிட்டு இருந்தேன். கம்முனுறா நீ. ஓகே, அடுத்தது இன்னொரு மிக்ஸி. ஓகே, அடுத்து
உரியடி போட்டியில வின் பண்ண ஆண்கள் அதுல வந்து வின் பண்ணவருக்கே பிரைஸ் கொடுக்க போறோம். அவர் பேர் சொல்லிடுறா. அதாவது அவர் வந்து செல்லமா ஜோதி 7 ஸ்டார்னு கூப்பிடுவாங்களாமா. அப்படியா? இல்ல எருமை வெட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் தான். ஓகே. அவர் உரியடிக்க போறப்ப கூடயே போயிட்டாங்க எல்லாரும் அப்படியே. அப்படியே போயிட்டாங்க. அது ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. எங்க இந்த அக்கா தான். வழிகாட்டி அக்கா தான். லெஃப்ட் வா ரைட் வா நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னால முடியும்டா கபிலா நீ இறங்கி அடி அப்படிங்கறாங்க. அப்படின்ற மாதிரி. அதாவது பாகுபலி. இதுல யாரு பாகுபலி யாரு கட்டப்பா? ஓகே. அந்த அக்காவோட பாகுபலியான கிஷோர் அண்ணனுக்கு வந்து பிரைஸ் கொடுத்தலாம். கிஷோர் அண்ணா மேடைக்கு வரவும். ஷோ ஆரம்பிக்கிறப்பவே வந்து பொங்கல் வச்சு தான் ஆரம்பிச்சோம். ஆமா. அப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காக சில ராஜா மாதாக்கள் ஹெல்ப் பண்ணாங்க. ராஜா மாதா கலையில ஹெல்ப் பண்ணா கூட்டோனே வந்து பொங்கல்லாம் நமக்கு வச்சு கொடுத்தாங்க. பொங்கல் தானே நான் வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டே வந்துட்டாங்க. ஆமா உன்னையே கூட்டு வந்துட்டாங்களா? அடுத்து பொங்கல் வச்சவங்களுக்கு தான் வந்து பரிசு கொடுக்க போறோம். அடுத்ததாக வரிசையா ஒருத்தவங்களா வந்து உங்களுக்கான பரிசை வந்து வாங்கிட்டு போனா நல்லா இருக்கு. வாங்க அப்படியே. அப்படியே அங்க பாருங்க. இந்த பொங்கல் வைக்க சொன்னதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. அதனால் வீட்டுக்கு கூட போகாமல் நான் இங்கே இருந்து பொங்கல் வச்சு உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்த சிங்கப்பெண் ராஜமாதாடா. ராஜமாதா. அடுத்த ராஜமாதாவை அழைக்கிறோம். ஓகே. அக்கா பச்சை கலர்ல பச்சை பசை அப்படி கேமரா பாருங்க. அக்கா அப்படி மக்களுக்கு வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி அப்படி ஆரம்பிச்சிருங்க. அதாவது எங்களை பத்தி கொஞ்சம் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படியே. பேசுங்க வாங்க. ஏய் நம்மள பத்தி வாழ்த்துக்கள் சொல்லணும்னு அங்க போயிட்டாங்க. ஓகே. அடுத்து கை தட்டுங்க. ஓசை எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி கேமரா பார்த்து சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப பெருமை. நிகழ்ச்சி நல்லா சொல்லுங்க. ரொம்ப நிகழ்ச்சி வெக்கப்படுறாங்க. ரொம்ப பெருமைப்பா எங்களுக்கு. இது சந்தோஷமா இது வாங்குறது எங்க வாழ்க்கையில இதான் ஃபர்ஸ்ட் சந்தோஷம். எங்க ஜெம் டிவில இருந்து இந்த மாதிரி கிராமத்து சைடு வந்து கொண்டாடி இருக்கோம்ல, அது எப்படி இருக்கு? நீங்க நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். டான்ஸ் எல்லாம் என்ன சொல்ல ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் இருப்பாங்களே இங்க. அங்க தான் இருக்கீங்களா? ஓகே. அடுத்த பரிசு அக்கா ஓசை எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என் பேர் திவ்யா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா எங்க வில்லேஜ்ல இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்றாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க. ஜெம் டிவிக்கு ரொம்ப நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றிக்கா. ரொம்ப நன்றி. அடுத்ததாக பாருங்க. அங்க கேமரா பாருங்க. 2 வார்த்தைகள். இப்படி நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜெம் டிவி சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிலால், அபிஷேக் 2 பேருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஜெம் டிவி ஓனர் சீதாபதி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த கிராமத்தில் வந்து இந்த அளவுக்கு நிகழ்ச்சி வச்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உதவியாக இருந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்தது யார் இருக்கா? அடுத்து சின்ன கோயில் சித்ரா. வாங்க. ஓகே பிலால் கமான். பிலால் பேசு. புடிச்சுக்கா போஸ். அக்கா ஸ்டாச்சு ஆயிட்டாங்க. பொங்கல் நீங்க பொங்கல் வைக்கல. எங்கள் வீட்டு பக்கத்தில் கடை வச்சுருக்காங்க. அண்ணாச்சம்மா தான் வச்சாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த கிஃப்ட்டை வாங்குறேன். சரி ஓகே. நாங்கள் எப்படி நிகழ்ச்சி பண்ணோம்? நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? சூப்பராக பண்ணீங்க. நல்லா கேட்டு பாராட்டு வாங்காதடா. ஏன்பா இது சொல்ல மாட்டேங்கப்பா. நீங்கள் 2 பேரும் நல்லா பண்ணீங்க. பேர் எனக்கு சொல்ல வரல. ஆமாம், அந்த பொண்ணு நல்லா டான்ஸ் போட்டுது தெரிலன்னு. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஓகே, உன்னால ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாம். பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்து அக்கா வாங்க. இவங்க தான் வந்து எல்லா கோஆர்டினேட்டர்னே சொல்லலாம். பொங்கல் வைக்கிறதுக்கான கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அக்கா வாங்க. பிலால் தரணுமா? பிலால் கொடுங்க. பிலால் கொடுங்க. அக்கா நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த தடவை பொங்கலுக்கு முன்னிட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதை ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சி. அதில் பிலாலும்
அபிஷேக்கும் ரொம்ப காவியா அந்த பாப்பா ஹரிணி பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் போல் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பசங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஜெம் டிவிக்கும் சீதாபதி ஐயாவுக்கும் இந்த மாதிரி வில்லேஜில் இந்த மாதிரி பண்ணதுனால இப்போ எங்கள் ஊருக்கும் ஒரு பேராக இருக்கும். இந்த நிகழ்ச்சி பல ஊருங்களில் நடக்கும், அனைத்து மக்களும் பார்ப்பாங்க. அதனால சீதாபதி ஐயாவுக்கும் மிக்க நன்றி. விஷ் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஓகே அக்கா ரொம்ப சூப்பரா. அடுத்து வந்து அதாவது ராமதாஸ் இவர் தான் வந்து நமக்கு டோட்டலாக இன்னைக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணார். நேற்றுலேருந்து கோஆர்டினேட் பண்ணிருக்காரு. அதாவது நேற்று வந்து லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இவர் தான் என்னை கான்டாக்ட் பண்ணி என்னென்ன பொருள் வேணும் என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கோஆர்டினேட் பண்ணது இவர் தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றி. அவருக்கு வந்து அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கைத்தட்டுங்க. ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து யாருக்கு பிரைஸ், என்ன பிரைஸ்? அதாவது அடுத்தது யாருக்கு பிரைஸ் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் கோலப்போட்டி. சரி, அதுக்கு வந்து 2 பிரைஸ் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதில் வந்து செகண்ட் பிரைஸ் யார் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அந்த குட்டி குழந்தை அவங்க தான். குட்டி குழந்தை. ஆமா, தனியா அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப்போட போட்டாங்களே அவங்களே தான். தர்மிதாவா? வாங்க தர்மிதா வாங்க. அதாவது அடுத்தது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் ஓனர் சீதாபதி ஐயா வந்து சொன்னது என்ன அப்படின்னா கோலப்போட்டி வைங்க, அதுக்கு வந்து கிஃப்ட் வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. அதுவும் நம்ம ஜெம் டிவியில் இதான் ஸ்பெஷல் கேம். அப்படி அந்த ஸ்பெஷல் கேமோட ப்ரைஸ் வந்து யார் எடுத்துகிட்டு போக போகிறான் அப்படின்னா வேற யாரும் இல்லை, சிந்து. அவங்க தான் வந்து கோலம் போட்டவங்க வின் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போகுது. அதாவது மிக்ஸி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஜெம்டிக்கு ரொம்ப நன்றி, மிஸ்டர் சீதாபதிக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, ரொம்ப சூப்பர். ஓகே, நம்ம சொன்னவனே வந்து டான்ஸ் ஆனது அக்காக்காக ஒரு gift கொடுத்தே ஆகணும்னு அப்பவே சொன்னேன். அதே மாதிரி அனிதா அக்காக்கு வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பாட்டு போடாத வாங்குவாங்களா? ஆனா இங்க சிறப்பா எப்படி நடந்துச்சு இப்போ பொங்கல் விழா வந்து எப்படி நடந்துச்சு நீங்க பாத்தீங்க? நீங்க கோயில்ல இருந்து காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எப்படி நடந்திருக்கு? உங்களுடைய ஒத்துழைப்பு நிறைய இருந்துச்சு, அதுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பொங்கல்? இல்லை, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய எருமட்டுப்பாளைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைமு இந்த ஜெம் டிவி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த யங்கஸ்டர்ஸுக்கு குழந்தைங்களுக்குலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் வந்து. ஸோ 26 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அதுவும் பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிறைய குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக என்டர்டைன் பண்ணாங்க. ஸோ உங்களுடைய டீமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதேமாதிரி நம்மளுடைய கோயில் பற்றியும் சார் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பார். ஸோ அதனால் ஜெம் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். உங்கள் டீம் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அபிஷேக், அடுத்து கிட்ஸ் விளையாண்ட மியூசிக்கல் சேர் கொடுத்துருவோம். ஆமாம், கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும். அதில் வந்து அந்த 3 இளம் குட்டிகள் ஏதோ பயன்டன் நான் நேரத்தில் இல்லடா, டக்குன்னு சொல்ல வந்தேன், அப்படி இதாயிடுச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு வந்து முன்னாடியே இதில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆமாம். யாரு? தர்மிகா. அவங்க தான். வாங்க. கரெக்டாக சொன்னா தர்மிதா பேரே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. நானும் ட்ரை பண்றேன் அந்த பாப்பா பேரை கரெக்டாவே சொல்ல முடியல. பாப்பா வாங்க போடு. இன்னைக்கு 2 பிரைஸ். ஏன் எல்லாரும் ஒரு வாட்டி கை தட்டுங்க. அடுத்ததான் வந்து இவன் வந்து ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். ஆமா, கையை தூக்கி நான் கூட விளையாட சொன்னேன். அவனேதான் இளஞ்செழியன். கரெக்டா? வா அப்படியே. சேரே தான் பார்த்துட்டு இருந்தான் கடைசி வரைக்கும். வாங்க. அடுத்ததா மியூசிக்கல் சேர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின மைனிகா ஸ்ரீ வாங்க. கை தட்டுங்க எல்லாரும். ஏன் அமைதியா இருக்கீங்க?
ஓகே, இதோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஓகே அபிஷேகே சொல்கிறா, என்ன கொஞ்சம் அடக்கி வாக்குச்சிங்க சரியா? ஏதோ ஒரு கேம் ஜெயிச்சிட்டீங்க, அதுக்காக இப்படி ஆட முடியுமா? ஒரு டைம் இல்லப்பா, 2 டைம் தோக்கடிச்சிருக்கோம். நாங்கள் விட்டு கொடுத்தோம்டா நாங்கள். என்னண்ணே, கரெக்டு தானே? சாரப்பட்டா பரம்பரையை சேர்ந்த நம்ம தங்காபாவில் வின் பண்ண நம்ம டீம் மட்டும் வாங்க. அந்த 8 பேர் அடேங்கப்பா 8 பேர் வாங்க. ஆமா நம்ம டீம். அண்ணன் வந்து நம்ம டீம் ஆளு. அண்ணனுக்கு வந்து நானே போடலாம். போட்டுரு. ஓகே ஓகே. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கட்டினது நாங்கள் தான். எங்க சாரப்பட்டா பரம்பரைக்கு தான் வந்து சேரும். ஓகே அபிஷேகே, எங்க டீம் ஜெயிச்சிருச்சு. எங்க டீமுக்காக நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லலாம். அண்ணா ரெடியா? ரெடி. ஹாப்பி பொங்கல். காலையில இருந்து பொங்கல் சிறப்பா நடந்துச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கலந்துக்கிட்டாங்க. எல்லா போட்டியுமே ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் இன்னைக்கு என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருந்துச்சு. நானும் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணேன்டா. பொங்கலுமே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தியா? நான் ஃபுல் கட்டு. ஓகே, நம்ம ஜெம் டிவி சார்பா வந்து இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பட் யாருமே வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிற நான் டவுட்ல இருந்தேன். சரி புதுசா போறமே எல்லா மக்கள்லாம் வந்து கலந்துக்குவாங்களா அப்படிங்கிற டவுட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் நல்லா சூப்பரா அவங்களே வந்து நாங்க பொங்கல் வைக்கிறோம்ப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பொங்கல் வச்சாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடா. அது ஊர் மக்கள் எல்லாமே ஒரு மாதிரி பாசமா அன்பா நல்லாவே இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் கிராமத்து மக்கள் தான். ஆமா, ஏன்னா பொங்கல் நாள வந்து இங்க வந்து கொண்டாடினாதான் வந்து நல்லா இருக்கும். தயவு செய்து யாரும் வீட்டுல இருக்காதீங்க, பொங்கல் அன்னைக்கு ஊருக்கு போயிருங்க. ஆமா, நீ ஊருக்கு போயிரு. ஓகே, தேங்க்ஸ். அதனாலதான் சொன்னேன். ஓகே, இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சைன் ஆஃப் பண்ணிடலாமா? கிளம்பிடுவோம். நீங்களும் போய் நல்லா ஹாப்பியா பொங்கல் கொண்டாடுங்க. ஏன்னா பனி வேற பெய்யுது, ரொம்ப குளிருது. கிளம்பிடலாம். பாய். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சூப்பர்ண்ணே.